வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி முட்டை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி லேசாக வதங்கினதும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் முட்டை ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பரோட்டா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷம் வச்சுருந்தேன். முட்டை பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.